குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு ரெசிபி. புதுமையான ரெசிபியா? உங்க சேனல்ல புதுமையான ரெசிபியா? என் சேனல்லையும் புதுசு, ஆனால் ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இது வந்து பனம்பழம். இந்த பனம்பழத்தை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். அது எப்படி சுடணும், இந்த பழம் எப்படி கிடைச்சது அப்படின்லாம் வாங்க பார்க்கலாம். இது உள்ள நுங்கு தானே இருக்கும்? நுங்கு இருக்காது. நுங்குக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. இப்போ நுங்கு காய்ச்சிட்டு அது விட்டுட்டாங்கன்னா அது வந்து பழமாக மாறும். இந்த பனம்பழத்தில் 3 கொட்டை இருக்கும். நம்ம நுங்கு உடச்சி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி 3 கண்டு தான் இதுலேயும் இருக்கும். 3 கொட்டை கொட்டையாக பழமாக இருக்கும். அந்த பழத்தை நல்லா சுட்டுட்டு இப்படி சாப்பிடும்போது அப்படியே ஜூஸ் வரும். என்ன சொல்கிறது, சேலத்து மாம்பழத்தில் வரும் இப்போ சதை, அந்த மாதிரி சதைப்பற்றோடு இதில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது. எங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்து அவங்க ஊர்லேருந்து கொடுத்தாங்க. இப்போ சுட்டு சாப்பிட போகிற இது பழைய நினைவுலாம் எனக்கு வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழம். வாசனையே அப்படி இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த பழத்தைன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னு சுட்டு காமிக்கிறேன். 2 கொடுத்தாங்க, இப்போ சுட போகிறேன்ற. 2 கொடுத்தாங்க, பழமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சுட்டு தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிட முடியாது. இந்த பழத்தை எப்பயுமே சுட்டு சாப்பிடணும். நெருப்பு மூட்டி அது மேலே அந்த தகரம் மாதிரி வச்சு 4-5 பழம் ஒன்று வச்சு சுடலாம். உங்களுக்குள்ளே இருக்க காமெடியே புரியாமல் பதில் சொல்கிறியம்மா? புரியல. 2 கொடுத்தாங்களா இல்லை சுட்டு வத்தியான்னு கேட்டேன். ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் இப்போ இதை சுட போகிறேன். இது வந்து அவ்வளோ அருமையான பழம். எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கேஸ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கம்மி தீயே வச்சுப்போம். அப்போல்லாம் அடுப்பில் சுட்டோம். இப்போ வந்து நவீன காலத்தில் நம்ம இருக்கிறதால கேஸில் வச்சு இந்த மாதிரி கம்பி வச்சு இதை சுட போகிற இந்த பழத்தை இப்படியே மேலே வைக்கிறேன். நல்ல பழமாக இருக்குது. நல்ல நிறைய ஜூஸ் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சுட்டு ஈவினிங்கில் கட் பண்ணி பசங்க நாங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது கையில் ஒரு அந்த கொட்டைன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த நாராக சாப்பிட்டுட்டு முகமெல்லாம் நல்லா இதுவாக ஒரு ஆரஞ்சு எல்லோ கலரில் ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டையை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு இந்த கொட்டையை கலெக்ட் பண்ணாங்க? ஒரு 10 பழம் இருக்குன்னா 30 இருக்கும் அந்த கொட்டை. அதை அப்படியே அங்கே சும்மா தலைன்னு இருக்கிற கழனி மாதிரி இருக்கிற இடத்துல நட்டு வச்சா பனம் கிழங்கா வந்துடும். அந்த கிழங்கும் வேக வச்சு சாப்பிடலாம். அதனால் பனை மரத்துலேருந்து உச்சிலேருந்து பாதை வரைக்கும்ன்ற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு பலன் தான். பனை ஓலை அதில் நிறைய பண்ணுறாங்க. பாய் பின்னுறது, கூடை பின்னுறது அப்படின்னு பண்ணுறாங்க. வீடு கட்டுறாங்க. பனம் தண்டு வந்து இந்த வீட்டு சாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நுங்கு கிடைக்குது நமக்கு. இந்த மாதிரி பழம் கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய பனை மரத்தால் நமக்கு பனங்கல்லுக்கு எடுக்கிறாங்க. பனம்பழத்தால் நமக்கு நிறைய பலன். தென்னை மரம் பனை மரம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி தென்னை மரம் பனை மரம் நமக்கு நிறைய பலன் கொடுக்கறதுல பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கடவுள் படைச்சது. ரொம்ப தீ வச்சிட்டோம்னா ஒரு பக்கம் தீஞ்சா மாதிரி வந்துடும். கொஞ்சம் கம்மி தீயிலே வச்சு சுடுவோம். என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா வெளியே அடுப்பு போட்டிருப்பேன்ல. ஆமாம், நீ கொஞ்சம் வேலையாக இருந்தியா? சில கேஸில் அந்த அடுப்பு ஞாபகமே எனக்கு வரல. அதை அந்த ஃபயர் போட்டு சுடலான்ற ஞாபகம் இல்லை. சரி, இங்கே கேஸில் சுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் சரி வா நம்ம சுடலாம்னு சொல்லி சுடுறேன். நிறைய வருஷம் ஆச்சு இல்லை இந்த பழம் நம்ம சாப்பிட்டு. உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. வருது பனம்பழம் வாசனை வருது. தீஞ்ச ஸ்மெல்லோட சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டு. சூடாக இருக்காதேம்மா? மேலே சூடாக இருக்காது. அதுதான் அப்படியே பிடிச்சி கொடுத்துருப்பேன். கீழே கை வச்சிட்டோன்னா ஞாபகம் இல்லாமல் நீர் வரேன். சுடலை ரைட். இந்த சைட் பாக்ஸ் போட்டிருக்கேன். பாக்ஸ் அந்த இரும்பில் வச்சது. நல்ல பழம். ஸ்மெல் எப்படி வருது பாரு. இந்த ஸ்மெல்லாம் செம ஸ்மெல்லு. ஆரஞ்சு கலரில் இருக்கா? எல்லோ கலர். நல்ல ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்த ஆரஞ்சு எல்லோ அந்த கலரில் இருக்கும். உள்ள செமையாக இருக்கும். இது சின்ன வயசில் நான் அடிக்கடிக்கு சாப்பிட்ருக்கேன். அங்கே ஏன்னா சுற்றி பனம்பழம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு சும்மா வேலை பார்க்க வரவங்க அவங்கெல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப கடிச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து எத்தனை வருஷம் ஆகுது. இன்னொன்று பனை மரத்தில் ஆண் மரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து காய் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, வாழைப்பழமே நீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மரம் ஃபுல்லாக தொங்கின்னு இருக்கும். அது காஞ்சி அதை பறிப்பாங்க. அதை பறித்து கொண்டு வந்து நல்லா காய வச்சுட்டு கல்லில் இடித்து தூள் பண்ணி அந்த தூள் நல்லா எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கறி, இந்த அடுப்பில் கொளுத்துற உதவல அந்த கறியை நல்லா தூள் பண்ணி வச்சுப்பாங்க. ரெண்டுத்தையும் சம அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி
மூட்டை மாதிரி கட்டி அந்த பனை ஓலையிலே 3ஆக செதுக்கிடுவாங்க. அந்த பனை ஓலையை சென்டரில் அந்த மூலையில் அந்த மூட்டையை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த பக்கம் டைட்டாக கட்டி ஒரு நீட்டு கயிறு வச்சுருவாங்க. அதில் இந்த பக்கமும் நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க, அது பிரியாத அளவுக்கு. கார்த்திகை தீபம் அப்புறம் வந்து போகி பண்டிகை அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் சேர்ந்து அதில் நெருப்பு வச்சோம்னா பொறி பொறி பொறியாக வரும். அது இப்படி இப்படி சுற்றணும், நம்ம மேலே படாமல் சுற்றணும். அது நல்லா நீட்டாக இருக்கும். அது வந்து போன வருஷம் கார்த்திகை தீபம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அப்பா திருவண்ணாமலை போயிட்டு வந்தார்ல, அப்போ ஒன்று வாங்கி வந்தார். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது சுற்றின ஞாபகம். அந்த நெருப்பு பொறி வந்து அழகாக வரும், இப்படி இப்படி சுற்றுறது. அதுவும் அந்த பனை மரத்தில் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய பனை மரத்தோட யூஸ். கொலை பண்ணின்னு இருக்கேன். கொலை பண்ணல, கொலை இல்லை, கலைன்றா. கலை இல்லை, குத்தி பார்க்குறேன். ஒரு சர்க்குன்னு கத்தி இறங்குதான்னு பார்த்தேன். அப்புறம் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் லேசாக அந்த மாதிரி விரிசல் விடுது, விரிசல் விட்டாலும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், ஹெவி ஸ்மெல் வரும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்மெல் வருது, அதை கொஞ்சம் தான் வருது. இப்போ இந்த பக்கம் சுட்டிருக்கேன், இந்த பக்கம் கொஞ்சம் சுட்டிருக்கேன். இப்போ இங்கே சுடணும், இங்கே சுடணும், அப்படி திருப்பி திருப்பி வைப்பேன். அது சுட்டதான் 3 அப்படியே பிரியும், 3 இது கிடைக்கணும். இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். இந்த இங்கெல்லாம் சுட்டுடுச்சு, கொஞ்சம் வருது வருது வாசனை வருது. அந்த சுடு தான் அந்த மாதிரி வடித்து வருது வருது. இப்போ தான் நல்லா சுட்டுடுச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கம் வருது வருது, அதே மாதிரி வரும் இங்கெல்லாம். இப்போ இந்த பக்கம்லாம் சுட்டுடுச்சு. இந்த இன்னும் ஒரு பக்கம் சுடணும். சுட்டதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ஆறுன அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி திருப்பி விட்டுட்டுருக்கேன். அடுப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பனங்குச்சியை 2 வச்சு இப்படி இப்படி திருப்பி விடுவாங்க. இப்போ எதுவும் கரண்டி வச்சு திட்ட உருண்டு ஓடிட போது ரவுண்டாக இருக்கிறதால நான் துணி வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கேன். இப்போ அதை வெடிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா சுட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது நம்ம கையை சுடக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். பற்றிக்கிட்டு எரியுது, நல்லா சுடு கம்மி பண்ணு, கொஞ்சம் லைட் பண்ண ஃபாஸ்ட். அடுப்பில் வச்சா நிறைய புகை போயின்னு இருக்கும்ல, அடுப்பில் வச்சா இது கொஞ்சம் கம்மியாக போகுது கேஸ்ன்றதால, அதனால கடகடன்னு போகும். இந்த மாதிரி பனம்பழம் சுட்ட அனுபவம், அந்த பனம்பழத்தை வச்சு நீங்கள் என்னென்ன செய்திருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நல்லா சுட்டுடுச்சு, அதனால் 3 பக்கம் வச்சுருக்கேன். முடிஞ்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே வழி ஆரம்பிச்சிருச்சு பார்த்தோம், அதனால் சுட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே இறக்கலாம். கீழே நல்ல வாசனையோடு இருக்காரு. அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம். இது சுடாத பழம், இது சுட்ட பழம். நீ இந்த முருகரும் அவை பாட்டி சுட்ட பழம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து நான் கேஸில் சுட்ட பழம், இது இப்போ அப்படியே பறிச்ச பழம். இப்போ கட் பண்ணுவோமா? ஆறட்டுமா? ஆறட்டும். சூடு ரொம்ப கொதிக்கும். எங்கேயாவது கை பட்டுருச்சுன்னு வச்சுக்க, அது சுட்டுரும். அது என்ன சுட்டுரும். நல்லா சுட்டுருச்சு. பனம்பழம் சாப்பிட வேண்டியதான். ஆறிடுச்சு. இப்போ வந்து மேலே கருப்பெல்லாம் தட்டிட்டேன். கட் பண்ணுவோமா? எந்த பக்கம் அந்த 3 கொட்டை இருக்குன்னு தெரியலையே. இறங்குது. ஒன்று செம்ம வாசம். கையே வலிக்கும் போல இருக்கு உனக்கு, அப்படி போட்டு பிச்சுன்னு இருக்க. நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நார் தான் நிறைய மாட்டோம். இதுதான் பனம்பழம் சுட்டாச்சு, 3 கொட்டை. இப்போ 3 பேரும் பிடிச்சி நல்லா உறிஞ்சி சாரோடு சாப்பிட வேண்டியதான். எங்கள் அமலா 12th படிக்கும்போது கூட படித்த ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் எடுத்துன்னு வந்தா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு கையில் கொடுத்தா வாயில் போட்டோன்னே பனம்பழம் டேஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் செய்வாங்க அந்த பனம்பழம் அடைன்னு பேர். அதுக்கு அது எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பனம்பழம் அடை செய்ய தெரிஞ்சவங்க, இந்த பனம்பழத்தை வச்சு வேறு எதனா ரெசிபி செய்கிறவங்க, இந்த பனம்பழத்தை நல்லா சாப்பிட்டு ருசித்தவங்க
எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு பனம்பழம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி அடை செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அந்த டேஸ்ட் இப்போ நினச்சா கூட எனக்கு நாக்கில் நிற்கிது. ஒரு வித்தியாசமான பழமோ ஏதோ கிடைச்சா உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.